இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அரசியல் அனாதை திமுக இன்னைக்கு. இவனா மறுபடியும் வந்துட்டானா? அரசியல் அனாதை திமுக இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். யாருக்கு தெரிய போகின்றது இந்த உண்மை? சண்முகம் திமுக கூட்டணி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க என்று சொன்னார். அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டேன். ஓகே. இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று கூறிவிட்டார். சாக்கடையை வாரி இறக்கிறீங்களா? இந்த பன்றி கடை, இந்த பன்றி மட்டும் பத்தாது, தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். நன்றி மன்னா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. என்னோட தொகுதிக்கு கப்பல் கட்டும் தொழிற்சாலை வர வேண்டி இருந்தது. அப்புறம் என்ன நீங்க வந்த? இன்னைக்கு இல்ல. ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இதுதான் மாற்றமா? நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா? இந்த மாற்றத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் நான் விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடல, சீரியஸாவே சொல்றேன். நான் போட்டது வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள வளர்த்து பிடிக்கிறான். ஒரு உயிர் நேயம் அப்படின்ற மாதிரி நம்ம சீமானை பிடிச்சி நம்ம சீமானுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப சும்மா வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், நான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய் தான் எங்க தலைவர்லாம் நான் சொல்ல வரல. ஆனா இப்ப அவர் செய்யறது வந்து நம்மளுக்கு வந்து நான் உண்மையா இருக்கேன். வெரி குட். எனக்கு இப்ப கூட சீமானை பிடிக்கும், சீமானை பிடிக்காதுன்னு கிடையாது. அப்பாடா, அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, நல்ல விஷயங்கள்லாம் நல்ல கருத்துக்கள்லாம் பகிர்றாரு. நமக்குள்ளே இருக்கட்டும். அவர் வந்து விஜய்க்கு இன்னும் ஒரு பேக் போனா கூட இருந்திருக்கலாம். என்ன வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? அதனால விஜயோட ஆட்சி வந்து திருப்திகரமா தான் இருக்கு. போட்டாண்டா நங்கூரத்தை. திராவிட முன்னேற்ற கழகத்தை